Hi, welcome to Tamil Botnet. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல HTML இன்ஜெக்ஷன்ல ரிஃப்ளெக்டட் அதுவும் என்ன மெத்தட்னா போஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் இப்ப யூஸ் பண்ண போறது வந்து bwap. இந்த bwap பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோக்கு நியூ வியூவரா இருந்தீங்கன்னா அந்த bwap பத்தி பாத்துருவாங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அடுத்தது இந்த வீடியோக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா நான் வந்து HTML இன்ஜெக்ஷனா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படினு கெட் மெத்தட் ஒன்னு சொல்லிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம இப்ப போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ நான் செக்யூரிட்டி லெவல் வந்து லோ கொடுத்திருக்கேன், ஹேக் கொடுக்கறேன். ஓகே, எனக்கு இப்ப அப்ளிகேஷன் லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் போன வீடியோல சொன்ன மாதிரியே நான் என்ன சொல்லுவேன் மறுபடியும் HTML இன்ஜெக்ஷன் பத்தி ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க OWASP ல போய் பார்த்துக்கோங்க. இந்த சைட்ல இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழ தரேன். அடுத்தது இந்த மாதிரி கொடுக்கிற நம்ம டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணனும் அப்படினா இது வந்து PHP ல ஸ்ட்ரைப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும். நான் இந்த ஸ்ட்ரைப் ஃபங்க்ஷனையும் என்னங்கிறது போன வீடியோல சொன்னேன். நீங்க ஒருவேளை அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இப்ப ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, இத வந்து நான் என்ன பண்ண போறேன், தமிழ் botnet ஓகேவா கொடுத்துட்டு நான் என்ன டைப் பண்ணிட்டு கோ கொடுக்கறேன். பார்த்தா எனக்கு இப்ப வந்து என்னாச்சு, வெல்கம் தமிழ் botnet அப்படின்னு வந்துருச்சு. ஆனா நம்ம கெட் மெத்தட்ல யூஸ் பண்ணப்ப என்னாச்சுன்னா நமக்கு வந்து URL எல்லா வேரியபிளையும் கெட் பண்ணுச்சு. இப்ப பாருங்க, கெட்ல பண்ணப்ப என்னாச்சு, தமிழ் bot அப்படின்னு கொடுத்தோன்னா என்னாச்சு, நமக்கு வந்து URL எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஆனா இப்ப நம்ம போஸ்ட் மெத்தட்ல பண்றப்ப என்னாச்சு, நம்ம கொடுக்கறது எதுவுமே வந்து URL ல ஷோ ஆகல, ஹிடன் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு URL ல நீங்க கொடுக்கிற வேரியபிள்ஸ் எதுவும் காட்டலனா இது வந்து உங்களுக்கு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். URL ல ஷோ ஆச்சுன்னா கெட் மெத்தட். இதையும் அதே மாதிரி போன வீடியோல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொன்ன மாதிரி இதுலயும் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போயிட்டு நெட்வொர்க் டாபை யூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுல என்ன பண்றோம், தமிழ் botnet அப்படின்னு கொடுத்துரு. ஓகே கொடுத்தோம்னா என்ன ஆகுது, எனக்கு வேரியபிள் போஸ்ட் மெத்தட்ல போகுதா. ஓகேவா, சரி. இப்போ இதுல எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா போன முறை மாதிரியே தான் என்ன பண்றேன், h2 அப்படின்னு டேக் கொடுக்கறேன். தமிழ் bot h2 க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் h2 net botnet அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது, h2 உள்ள கொடுத்திருக்கனால ஹைட் வந்து 2 ல இருக்கறனால எனக்கு தமிழ் botனு வருது. இதுவே நான் எந்த டேகும் கொடுக்கலனா வந்து எனக்கு நார்மலா வரும். இந்த மாதிரி இருக்கிற க்ளோஸ் bracket my colon டபுள் கோட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டாக்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணனும். சைட் வந்து அப்படி ஃபில்டர் பண்ணலனா நம்ம யூசர் வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டாக்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்றது இந்த ஸ்ட்ரைப் ஃபங்க்ஷன். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுல மறுபடியும் ஒரு ரிஃப்ளெக்டட் பண்ணி காட்டுறேன். ஸ்கிரிப்ட் அலர்ட். இந்த ஸ்கிரிப்ட் அலர்ட் பத்திலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். ஏன்னா கிராஸ் ஸ்கிரிப்டிங் வீடியோல போன இன்ட்ரோடக்ஷன் HTML இன்ஜெக்ஷன்ல எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு மறுபடியும் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொடுத்தோம்னா எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். அதாவது போஸ்ட் மெத்தட்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு URL வந்து ஒரு வேரியபிளும் ஷோ ஆகாது, நீங்களா அட்டாக் கொடுக்கணும். அதை எப்படி ட்ராக் பண்ணா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல நெட்வொர்க்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.